ட்ரெண்டிங் தமிழ் நியூஸ் நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மளோட அரசியல் பேசுவதற்காக தோழர் மகிழன் இணைந்திருக்கிறார். தோழர் வணக்கம். வணக்கம். தோழர், மோடி அவர்கள் 2024 அந்த கேம்பெயின் அப்ப பார்த்தீங்கன்னா, யோகி ஆதித்யநாத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க எப்படி அரசியல் பண்றது அப்படின்னு புல்டோசர் அரசியல ப்ரமோட் பண்ணி பேசினாரு. இப்போ மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம் பாஜக எங்கெல்லாம் ஆட்சியில் இருக்கோ அங்கெல்லாம் அந்த புல்டோசர் அரசியலை தீவிரப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு உச்சநீதிமன்றம் நறுக்குன்னு ஒரு கேள்வி கேட்டிருக்குது. குற்றம் சாட்டப்பட்டுட்டாலே அவங்க வீடை புல்டோசர் வச்சு இடிப்பீங்களா? உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தா? இது என்ன விதமான நடைமுறை? புல்டோசரை வச்சு வீட்டை இடிக்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கிறாங்க. அதை எப்படி தோழர் பார்க்குறீங்க? அதாவது குற்றம் சாட்டப்பட்டாலே இடிக்கிறதுன்னு இல்ல. இந்த நடைமுறையே இந்த புல்டோசர கொண்டு போய் இடிக்கிற அந்த நடைமுறையே வந்து அ ஒட்டுமொத்தமா இது அந்த ஒரு கொள்கை முடிவு எடுக்கணும். ஒட்டுமொத்தமா நம்ம சென்னையில கூட தமிழ்நாடு முழுக்க நகரங்கள்ல நடக்குது. சென்னையில ரொம்ப வெளிப்படையா நமக்கு பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு முறையும் அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்றாங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. புல்டோசர் முன்னாடி போய் விழுறாங்க. அதையும் வந்து பொருட்படுத்தாம அதிகாரிகளை கொண்டு கையாளுவது, இந்த போலீஸை கொண்டு கையாளுகிற அந்த முறையே வந்து மாற்றி அமைக்கப்படணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சென்னையில நம்ம வந்து அ தொடர்ச்சியா வந்து போராடிக்கிட்டே இருக்கிறோம். அந்த மக்கள் முன்னாடி 500 500 1000 பேர் வந்து குடும்பம் குடும்பமா குழந்தைங்க, பெண்கள் எல்லாரும் நின்னு போராடுறாங்க. ஏன் நம்ம சிஎம் உடைய குளத்தூர் தொகுதியில அ அந்த பாலம் கட்டுறாங்கன்னு சொல்லி அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு 150 குடும்பங்கள் வந்து போராடுறாங்க. ஆனால் ம். இரவோடு இரவாக குண்டு கட்டா தூக்கிட்டு வேற ஒரு ஒரு மண்டபத்துல அவங்கள அடைச்சிட்டு, அடுத்த நாளே அத வந்து இடிச்சு தரைமட்டமாக்கிறாங்க. இது என்ன வந்து மக்களை வந்து சுமூகமா பேசி தீர்க்காம, அவர்கள வந்து இந்த மாதிரியான தூக்கி போட்டு ஜெயில்ல வைக்கிறது, அல்லது அந்த மாரி ஒரு முகாம்ல அடைச்சுட்டு அத இடித்து தள்ளுவது. அவங்க வந்து இது ஆண்டு கணக்குல வாழ்ந்த ஒரு வீடு அது. ஆ வீடு என்பது வந்து வெறுமனே வந்து ஒரு சுவத்துல செங்கற்களால கட்டப்படுறது இல்ல. அதுல வந்து அவங்க பிள்ளை குட்டிங்க பெத்து, அவங்கள வளர்க்க வச்சு, அவங்கள படிக்க வச்சு, அவங்க திருமணங்கள பண்ணி குடுத்து, பல விஷயங்கள் அந்த மண்ணோடு தொடர்புடையதா இருக்கு அவங்களுக்கு. அதுபோல ம். தான் இங்க இஸ்லாமியர்கள் வந்து இந்த இந்தியாவில் வாழ்வது வந்து அ அ இன்னைக்கு நேத்து இல்ல. நீங்க வந்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இஸ்லாமியர்கள் வந்தாங்க. 1500 ஆண்டுகளுக்கு முன்பு தான் இஸ்லாமியர்கள் வந்தாங்க. அப்படின்னு ரொம்ப எளிதா சொல்றீங்க. 1500 ஆண்டுகள்ல அவங்களுக்கு எத்தனை தலைமுறைகள் இருக்கு. அவங்களுக்கு எவ்வளவு ம். சொந்த பந்தங்கள் இங்க பரவி இருக்காங்க. அவங்க இந்த மண்ணோடும் அந்த மக்களுக்குமான உறவு எவ்வளவு காலம் இருந்திருக்கு அப்படிங்கிறத புரியாம வந்து அவங்கள ஒரே அவங்க மாடியில சில பெண்கள் மாடியில இருக்கிறாங்க. வெளியில வர மறுக்கிறாங்க. அந்த கேட்டுக்குள்ள ம். உள்ள இருக்கிறாங்க. வெறுமனே குற்றச்சாட்டின் அடிப்படையில மட்டும் அத வந்து நீங்க இடித்து தள்ளுவது, உள்ளேயே அதாவது நீங்க வெளியேற மறுத்தா நாங்க உள்ளேயே வைத்து உங்கள புதைச்சுருவோங்கிற அளவுக்கு தான் அந்த சம்பவங்கள் நடைபெற்றது. அப்படி அது வந்து ம். உலகம் முழுக்க பார்த்து அதை வந்து ஒரு பரிதாப நிலையில பரிதாப நிலையில பார்த்தாங்க. அது இன்றைக்கு இஸ்லாமியர்களுக்கு மட்டும் நடக்குது. யா இஸ்லாமிய வெறுப்பின் அடிப்படையில நடக்குது. பல இடங்கள்ல இந்த நடைமுறையே தவறா இருக்குது. புல்டோசரை கொண்டு இடிப்பதுங்கிறது நடைமுறையிலேயே தவறா இருக்கு. ஆட்சியாளர்கள் முதல்வர் இப்போ தமிழ்நாட்டுல கூட எல்லாரும் ஓட்டு கேட்கறதுக்கு உதயநிதி வந்து ஆட்கள் புக முடியாத இடத்துக்குள்ள கூட புகுந்து போறாரு. அங்க சாக்கடைய நான் சுத்தம் பண்ணி தர்றேன்மா. எனக்கு 2 கொள்கை. ஒன்று வந்து நீட்டை ஒழிப்பது. இன்னொன்று இந்த இந்த மாதிரியான சாக்கடைகள வீட்டுக்குள்ள வராம நான் வந்து தடுப்பது. மழை வெள்ளங்கள பாதிப்பு வராம இந்த 2 தான் என்னுடைய குறி அப்படின்னு அவர் வந்து தேர்தல் பரப்புரையில மக்களுக்கு வாக்குறுதி குடுக்குறாரு. அவ்வளவு ம். தூரம் உள்ள புகுந்து போக முடியுது. ஆனால் இது மாதிரி ஒரு வீடு அகற்றணும் அப்படின்னு வரும்போது, அதிகாரிகள கொண்டு போய் நிறுத்துறது. ஆயிரக்கணக்கான காவல்துறைய கொண்டு போய் நிறுத்துறது. அப்ப இவங்கலாம் வரவே மாட்டாங்க. எம்.எல்.ஏ.வோ, எம்.பி.யோ அங்க இருக்கிற லோக்கல்ல இருக்கிற கட்சி தலைவர்களோ யாருமே வரமாட்டாங்க. அவங்களோட சுமூகமா பேச்சுவார்த்தை நடத்தி அத வந்து ஒரு முடிவுக்கு கொண்டு வர மாட்டாங்க. நேரா ம். இதையும் தாண்டி போனா ராணுவ படைய கூட இறக்குவாங்க. அந்த அளவுக்கு இதுல வந்து அ ஒரு வன்முறையை கையாளுவது. வீட விட்டுற ஒரு ம். விஷயங்கள், வன்முறையை கையாளுவது, போராட்டக்காரர்களை வன்முறைய கையாண்டு வந்து இது பண்றது. இது மாதிரியான நடைமுறைகள்ல ஒட்டுமொத்தமாவே மாற்றம் கொண்டு வர வேண்டியிருக்கு. பிஜேபிய ம். பொறுத்தவரைக்கும் இதுல வந்து ஒரு அஜெண்டா இருக்கு அவங்களுக்கு. அவங்களுக்கு இஸ்லாமிய வெறுப்பு கூடுதலா இருக்கு.
அதை வந்து அ அ வெறுமனே இந்த கமாண்ட் பாஸ் பண்றதோட இல்லாம, ஒரு திட்டவட்டமான ஒரு நடவடிக்கையை கோர்ட் வந்து மேற்கொள்ளணும். ஒரு வரையறைய வந்து அவங்க குடுக்கணும். அரசு வந்து இத இப்படி செய்வது எந்த ஆட்சியாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, அதை வந்து செய்யணும். கூடுதலா இவங்க இவங்க வந்து குற்றம் சாட்டுனாலே நீங்க உடைப்பீங்களா? அப்படின்னு கேட்கறாங்கல்ல. அப்போ வந்து ம். குற்றச்சாட்டு நிரூபிக்கப்படாமல் ஏன் உடைத்தீர்கள்? அந்த அதிகாரி எல்லாம் கூட்டுவாங்க. அவர்கள் மீது வழக்கு போடுங்க. யாரு உடைக்க உத்தரவு போட்டாங்களோ, அவங்க மீது வழக்கு போடுங்க. அது வந்து பிஜேபியினுடைய மோடியா இருந்தாலும் பரவால்ல. மோடி வந்து வெ வெ குற்றம் நிரூபிக்கப்படாமல் இந்த வீட்டை இடிக்க உத்தரவு போட்டது மோடி தான் என்றால், மோடி மீதும் வழக்குல வந்து சேருங்க. அந்த அ சம்பந்தப்பட்ட அதிகாரிகள், பிடபிள்யூடி அதிகாரியா யாருன்னு பார்த்து அவங்க மேல வழக்கு போடுங்க. அந்த வழக்குல இவங்களலாம் சேருங்கன்னு உச்சநீதிமன்றம் சொல்லணும். அதையும் ம். சேர்த்து சொன்னா தான் அது சரியா வெறுமனே ஒரு வாய் வார்த்தையில கமாண்ட் பாஸ் பண்ணி போறதோட இல்லாம, அவங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. நீதிமன்றத்துல வழக்கு இருக்கும்போது, அந்த வழக்கை கையாளுகிறவர்கள் ஒட்டுமொத்தமா அதுல பின்னணியில என்ன நடந்திருக்குன்னும் சேர்த்து, இந்த வழக்குல அவங்கள சேர்க்க சொல்லி அவங்கள வந்து துறை அதிகாரிகள சேர்க்க சொல்லி அவங்க ம். வந்து நிர்பந்திக்கணும். கட்டளையிடணும் அந்த கோர்ட். அதையும் சேர்த்து செய்யணுங்கிறது தான் நம்மளை போன்ற இந்த அரசியலை உற்றுநோக்கி இந்த மக்களை உற்றுநோக்கி கொண்டிருக்கிற நம்மை போன்றவர்களோட கருத்து. தொடர்ந்து நீதிமன்றம் இதற்கு ஆதரவா கூட பல நேரங்கள்ல இருந்திருக்கு. ஆக்கிரமிப்புகளை அகற்றுகிற இடத்துல ஆதரவா இருந்திருக்கிறாங்க. இது போன்ற கருத்துக்கள் வருவது நல்லது. ஆனால் இன்னும் கூடுதலா அவங்க வந்து கட்டளையிடணும். சரியா செய்யுங்க. ம். வரையறைகள் எல்லாம் நீதிமன்றங்கள் சொல்லணும்னு நினைக்கிறேன் நான். கண்டிப்பா தோழர். இப்போ அ ஹரியானா மாநிலத்தில பார்த்தீங்கன்னா, தேர்தல் தேதிய தள்ளி வச்சிருக்கிறாங்க. ஹரியானா, மகாராஷ்டிரா, ஜம்மு காஷ்மீர், ஜார்க்கண்ட் 4 மாநிலத்திலுமே பாஜக வாஷ் அவுட் தான். அந்த பயத்தில தான் இப்போ பல்வேறு குளறுபடிகள தேர்தல் ஆணையத்தின் மூலமா மோடி அரசாங்கம் செய்யுது அப்படின்னு ஒரு கருத்து சொல்றாங்க. அந்த விஷயத்த எப்படி தோழர் பார்க்குறீங்க? இப்ப எல்லா பகுதியிலும் அவங்க தோல்வி உறுதியா இருக்கு. மகாராஷ்டிராவுல ஏற்கனவே பந்த் பண்ணாங்க. இப்போ வந்து சிவாஜி சிலை உடைப்பு சிவாஜி சிலை உடைஞ்சிருச்சு. அதுக்கு போய் மன்னிப்பு கேட்டாரு. ஆனா அதையும் வந்து காங்கிரஸ் கட்சி சும்மா விடுறதா இல்ல. இப்போ மகா விகாஸ் அகாடி கூட்டணி தலைமையில மும்பைல ஒரு மிகப்பெரிய பேரணி 4ஆம் தேதி திட்டமிட்டிருக்கிறாங்க. இதை அடுத்தடுத்து என்ன சம்பவம் நடந்தாலும் அதை மிகச் சரியாக கையாள்கிறது எதிர்க்கட்சிகள். எல்லா மாநிலத்திலயும் இதான் நிலைமை. அத வந்து இப்ப ம். சிவாஜி மலைக்கு விழுந்தா கூட அதற்கு பின்னணியில என்ன இருக்கு? ஊழல் தான் மையமா இருக்கு. நீங்க வந்து எப்படி இந்த சிலையை கட்டுனீங்கங்கிற ஒரு வெள்ளை அறிக்கை வெளியிட வேணும். அப்படிங்கிறது அங்க அங்க இருக்கிற மக்களுடைய கோரிக்கை. அதை வந்து சரியா நகர்த்தி இப்ப 4ஆம் தேதி பேரணி அறிவிச்சிருக்காங்க. இது வந்து ம். அ பெரிய நெருக்கடி பிஜேபிக்கு உருவாயிருக்கு. அதுதான் வந்து இன்றைக்கு இந்த தேர்தல் தள்ளி வைப்புக்கு பின்னாடியும் இருக்கு. லோக்கல்ல இருக்கிற எல்லா நிலவரங்களும் அவங்க எந்த இடத்துலயும் அவங்க நுழையவே முடியாது. தோல்வி கிட்டத்தட்ட உறுதி அப்படிங்கிற செய்திகள சொல்லிட்டே இருக்குது. வேற ம். ஏதாவது வகையில இவங்க தேர்தல் ஆணையத்தை வைத்து குளறுபடி செய்து, இவிஎம் மிஷின்ல ஏதாவது மோசடி செய்து வெற்றி பெற முடியுமா? அப்படிங்கிற கணக்கு இன்னைக்கு போட்டுருக்காங்க. 2 ஆயுதங்கள். ஒன்று இந்த மோசடிகள். இன்னொன்று இந்த வன்முறை. இந்த 2யும் தான் வந்து கையில் எடுக்க போறாங்க. அது இஸ்லாமியர்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சு அல்லது 2 இனங்கள், 2 சாதிகளுக்கு இடையான ஏதாவது ஒரு வெறுப்பு பேச்சை வந்து கட்டவிழ்த்து விடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இந்த எலக்ஷன் கமிஷன வச்சு நடத்த முடியுமான்னு பார்க்கிறது தான் இந்த தேர்தல் தள்ளி வைப்புக்கு பின்னால இருக்கிற விஷயமா இருக்கும்னு நினைக்கிறேன். 1ஆம் தேதி நடக்க இருந்த தேர்தல் 5ஆம் தேதிக்கு மாற்றப்பட்டிருக்கிறது. 8ஆம் தேதி அதனுடைய முடிவுகள் வெளியாகும். இந்த இடைப்பட்ட நாட்கள்ல என்ன செய்ய போறாங்க? தேர்தல் ஆணையத்தை கொண்டு ம். இவங்க வெற்றிக்கு என்ன செய்ய போறாங்கங்கிறத ஏற்கனவே இருந்த வழக்குகளையும் நீதிமன்றங்கள் கவனமா எடுத்து இந்த முறை முன்கூட்டியே இதெல்லாம் வந்து கவனிக்கணும். அத வந்து நம்ம தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கோம். தேர்தல் எப்படி நடக்கிறதுங்கிறத உச்சநீதிமன்றம் கண்கொத்தி பாம்பாக இருந்து கவனித்து இந்த மக்களுக்கு ஏதாவது ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு நிலைமை இருக்கு. அதையெல்லாம் சரி செய்கிற இடத்துல உச்சநீதிமன்றம் இருக்கணும். தேர்தலை சரியாக நடத்துவதை கண்காணிக்கிற ஒரு பொறுப்பை உச்சநீதிமன்றம் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பா தோழர். தமிழ்நாட்டுல அண்ணாமலை லண்டன் படிக்க போயிட்டாரு. தமிழ்நாட்டுல ஹெச். ராஜா அவர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவராக போட்டிருக்கிறாங்க. கடந்த 2 நாளா பார்த்தீங்கன்னா, பத்திரிகையில அவர் தான் பேட்டி குடுத்துட்டு இருக்கிறாரு. எடப்பாடி அவர்கள பார்த்து சொல்றாரு, "நண்பர் எடப்பாடியார் அவர்கள்" அப்படின்னு சொல்றாரு.
அவரு அதிமுக, அப்புறம் எடப்பாடி அவர்கள கூப்பிடுறத வச்சு பல கணக்குகள் என்ன சொல்றாங்கன்னா, அண்ணாமலைக்கும் அதிமுகவுக்கும் இதுக்கப்புறம் செட் ஆகாது. அண்ணாமலை இருக்கிற வரைக்கும் அதிமுக வரமாட்டாங்க. அதனால அண்ணாமலைய அனுப்புற மாரி அனுப்பிட்டு, ராஜாவ வச்சு 2026ல கூட்டணிக்கு தயாராயிரலாம் அப்படின்னு ஒரு திட்டம் போடுறதாக தகவல் வருது. ஒருபுறம் விஜய், சீமான், அதிமுக அப்படி இருக்கிறப்ப, விஜய் வந்து அதிமுகவோட வருவதற்கும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இந்த விஷயத்த எப்படி தோழர் பார்க்கிறீங்க? விஜய் அதிமுகவோட வர்றதுக்கு வாய்ப்பு அதாவது இந்த தேர்தல் நம்ம வந்து யாரு எங்க போறா அப்படிங்கிறத உறுதியா சொல்ல முடியாது. ஆனால் விஜயை யார் யாரெல்லாம் விரும்புறா, விஜய வந்து நம்ம கூட்டணியில சேர்த்துக்கணும்னு யார் யாரெல்லாம் விரும்புறான்னா, அதுல முதலிடத்தில் சீமான் இருக்காரு. அப்புறம் ஏடிஎம்கே இருக்கு. ம். பிஜேபியும் அந்த இடத்துல இருக்கு. பிஜேபி நீங்க ராஜாவுக்கு குடுக்கப்பட்டிருக்கிற அசைன்மென்ட் என்னன்னா, முதல் அசைன்மென்ட் வந்து நீங்க ஏடிஎம்கே கூட்டணிய உறுதிப்படுத்தணும். எடப்பாடிட்ட பேசி அத வந்து சரி பண்ணணும். அது அண்ணாமலை தான் அவங்களுமே வந்து அண்ணாமலை மேல தான் குற்றம் சொல்றாங்க. இன்றைக்கு ஒரு ம். பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா சில எதிர்ப்புகள வந்து எடப்பாடி சொல்றாரு. அது எவ்வளவு தூரம் போகும்னு நமக்கு தெரியாது. ஆனா மொத்தமா வந்து பல தலைவர்கள் வந்து சொல்றது அண்ணாமலைய பத்தி தான். அண்ணாமலை தான் வந்து நாகரிகமா நடந்து கொள்ள மாட்டாரு. எங்கள வந்து சரியா வந்து நடத்த மாட்டாரு. அப்படிங்கிற குற்றச்சாட்டு ம். அண்ணாமலை மீது தான் இருக்கு. ஆக இந்த பிரச்சனைய சரி செய்து சுமூக சூழ்நிலையை உருவாக்கி, ஏடிஎம்கே கூட்டணியை வந்து உறுதிப்படுத்துறது ராஜாவுக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஃபர்ஸ்ட் அசைன்மென்ட். 2வது அசைன்மென்ட் வலிமையான கட்சிகள அது வந்து ஒருவேளை விஜயா இருந்தா, விஜய உள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ம். அதனால தான் அவரு விஜய பத்திலாம் நான் தப்பா பேசினது இல்லையே. நான் எப்ப தப்பா பேசினேன் சொல்லுங்க அப்படின்றாரு. ஆக வாய்ப்பு இருந்தால் விஜயையும் கொண்டு வர முடியுமா? அப்படிங்கிறது ராஜாவுக்கு குடுத்திருக்கிற அசைன்மென்ட். இதெல்லாம் நீ சரியா செஞ்சா தான், அண்ணாமலைய முழுமையா நீக்கிட்டு, அண்ணாமலைய தமிழ்நாட்டு பக்கமே வரவிடாம பண்ணிட்டு, உங்கள வந்து இந்த பதவிக்கு நாங்க கொண்டு வர முடியும். அல்லது உங்கள்ல யாராவது ஒருத்தர வந்து இந்த பதவிக்கு கொண்டு வர முடியும். அந்த பதவிக்கு போட்டி போடுறதுல ராஜாவும் குறியா இருப்பாரு. அதனால இத ம். சாமர்த்தியமா செய்ய முடியுமா? அப்படிங்கிறதுனால தான் அவர் வந்து கொஞ்சம் அங்க இங்கயும் திமுக எதிர்ப்பை மட்டும் காட்டிக்கிறது. மத்த எல்லாரும் நமக்கு ஆதரவானவர்கள் தான் அப்படிங்கிறத அவர் காட்டுறாரு. அதுக்கு தகுந்தாப்புல இவங்களும் வந்து சீரடி கோயிலுக்கு போறாங்க. ம். இப்போ வந்து அந்த தேதியில ஏதோ குழப்பம் வருது அப்படின்றாங்க. அந்த தேதிய தள்ளி நியூமராலஜி வைக்கலாம். நியூமராலஜிக்கலா அந்த தேதி வைக்கிறது, இடம். ஆமா. எனக்கு என்னன்னா, அ விஜய் வந்து ரஜினிகாந்த் மாரி தன்னுடைய திரைப்படம் வெற்றி பெறுவதற்கு கூட கோயிலுக்கெல்லாம் போன மாரி தெர்ல. ஆனா இப்ப பார்த்தா அந்த அரசியல் அந்த அவர் டயலாக் வேதநாயகன் தான் பயம்ங்கிற மாரி, அரசியல்னா அவருக்கு வந்து கொஞ்சம் அல்லாதது போல இருக்கு. பயமா இருக்கு. ஏன்னா மக்கள சந்திக்கணும். மக்கள் கேட்கிற கேள்வி அவர் ரஜினி இல்ல ஏற்கனவே திரை திரைப்படத்துறையில கேரளாவுல அவ்வளவு பெரிய குற்றச்சாட்டு. அம்மா அவங்க திரைப்பட இதுல ஹேமா கமிட்டி மூலமா வந்த வெளிப்பாடுகள். அத பத்திலாம் எந்த கருத்தே இல்ல. விஜய் கிட்ட இருந்து, ரஜினி கிட்ட இருந்தெல்லாம். ஆனா இந்த ஸ்ட்ரெய்ட்டா அரசு முதல்வர் தான். ஆமாமா. எதை பற்றியும் கவலை இல்ல. ஏற்கனவே நம்ம 2024ல மோடி ஆட்சியில் தொடரலாமா? வேண்டாமாங்கிறது தான் ஒரு மைய அளவுல இருந்த கேள்வி. அந்த கேள்விக்கு விஜய் பதில் சொல்லவே இல்ல. நீங்க வாங்க நீங்க 2 வருஷம் கழிச்சு கூட வாங்க. நான் இன்றைக்கு மோடி ஆட்சி வேண்டுமா? வேண்டாமாங்கிறதுக்கு நீங்க ஒரு பதில் சொல்லியிருக்கணும்ல. அரசியல்ல ம். வர்றதுக்கு ஆசை இருந்தா கூட பதில் சொல்லியிருக்கணும்ல. ஆனா பதில் கண்டிப்பா. சொல்லலையே. இன்னைக்கு இன்னைக்கு அதே மாரி திரைத்துறையும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த நாட்டினுடைய பெண்கள் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க. அதுல உங்கள்ட்ட கருத்து இல்ல. அப்படி பல விஷயங்கள்ல அவர் வந்து உண்மையிலேயே பொலிட்டீஷியனா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்திருக்கு. இன்னொரு ம். பக்கம் அவர் மக்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அ அந்த பயம் வந்து அவருக்கு அதிகமாயிருக்கு. வெறும் ரசிகர்கள் கூட்டத்த வச்சுக்கிட்டு ஜெயிக்க முடியுமா? அப்படிங்கிற சந்தேகம் இருக்கு. அதனால தான் அவரு சாமிய தேடி போறாரோ என்னமோ. அதனால ஆனால் இன்னொரு பக்கம் அவரு சீரடி சாய்பாபா கோயிலுக்கு போறது, இந்த மாரி ஜாதகம் பார்க்கிறது, இதெல்லாம் வைத்துக்கொண்டு தான் ரஜினி வந்து ஆன்மீக அரசியல் பக்கம் இருக்காருன்னு அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. அவர் அப்புறம் எந்த அரசியல் பக்கமும் இல்லாம காணாம போயிட்டாரு. அதேபோல இப்ப விஜய் வந்து ஆன்மீக அரசியல் பக்கம் தான். ஆன்மீகத்த தவிர்த்து இங்க அரசியல் பண்ண முடியாது அப்படிங்கிற நேரேட்டிவ பிஜேபி செட் பண்ண பாக்குது. விஜயை ம். வந்து ஒரு ஏற்கனவே இந்த தமிழிசை ம். சவுந்தரராஜனும் அததான் சொன்னாங்க. அதான் சொல்றாங்க. இப்ப அதுக்கு வந்து பலியானார்ன்னா, இங்க தமிழ்நாட்டுல இவருடைய விஜய் வந்து ஒட்டுமொத்தமா இருக்கிற செல்வாக்கையும், இந்த திரைத்துறையில் மூலம் பெற்றிருக்கிற அந்த செல்வாக்கை கூட இழந்து போவதற்கான வாய்ப்பு தான் இருக்கு. இந்த இந்துத்துவ அரசியலை கையில் எடுத்து அன்னைக்கு திமுக மீதே ஒரு முருகன் மாநாடு நடத்துவதற்காக மிகப்பெரிய அளவுல எதிர்ப்பை சம்பாதிச்சிருக்கிறது திமுக.
அப்படி ம். பார்க்கும்போது நீங்க புதிய வரவுகள்லாம் வந்து தாக்கு பிடிக்க முடியாது. இந்துத்துவத்தை கையில் எடுத்தா பிஜேபியினுடைய பி டீம், சி டீம்ன்னு தான் பார்க்கப்படுவாங்க. இது வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல எடுபடாது. அதனால இந்த இந்த கூட்டணி கணக்குகள் தான் இவரு எச். ராஜா மூவ் பண்றாரு. அதற்கான வாய்ப்புகள் குறைவு. ஏடிஎம்கே சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனாலும் வந்து இந்த இந்த கூட்டணியை மக்கள் நிராகரிச்சிருக்கிறாங்க. ஏடிஎம்கேயும் சேர்ந்து இருந்த இந்த கூட்டணியை கூட மக்கள் ஏற்கனவே ஸ்டாலின் தலைமையில 39 தொகுதிகள் ரவீந்திரன் அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. ரவீந்திரநாத் தாகூர் தேனி, தேனி. தேனியில அவர் மட்டும் தான் ஜெயிச்சாரு. அப்போ வந்து எல்லோரும் ஒண்ணா தான் இருந்தாங்க. அப்போதும் தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நமக்கு வந்து நிதர்சனமான உண்மை. அதனால இவங்களுடைய கூட்டணி அமைந்தாலும், அமையலனாலும் அது வந்து நமக்கு பாதிப்பு இல்ல. தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதிப்பு இல்ல. அவங்க தான் தங்களுடைய ம். கொள்கைகளை மாற்றிக்கணும். அவங்க தான் மக்கள் அரசியலை கையில் எடுக்கணும். அது அது இல்லாதபோது இங்க வந்து புதிய புதிய எந்த கட்சிகள் வந்தாலும் பெரிய அளவுல ஜெயிக்க முடியாதுங்கிறது தான் கலை யதார்த்தம். கண்டிப்பா தோழர். தொடர்ந்து பேசுவோம். தங்கள் கருத்துக்களுக்கு நன்றி தோழர். நன்றி தோழர்.